Adiledma, not the Athar. Athar the party plan eniki. Hey, this movie is not good. So true. I thought you guys are not planning to watch anything. No, we're not ready. Only Oh, I saw David. I just keep going off-roader. Yes, I mean, those are stuff that I'm waiting for people to put in. ஸோ 7:30 மணிலேருந்து அத்தர்வோட ஃப்ரெண்ட்ஸு மேலே இருக்காங்க, மேலே ரூம் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன். ஸோ 4-5 பசங்க இப்போ வந்து மூவி பார்த்துட்டு டின்னர் என்ஜாய் பண்ண போகிறாங்க. பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து இங்கே பண்ணிக்கலாமா பாட்டி, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், கீழே ரூம் யூஸ் பண்ணிக்கலான்னு கேட்டேன். ஹலோ, வேர்ஸ் த ஃபுட்? Take a bottle of water also. Wait. Mani's dum biryani. You want scissors? No, we have hand. Come here. You need serving spoons. Chumma. Take this. Newspapers. They will spill. Please trust us. பா, ஒரு ஸ்பூன் கொடுக்கக்கூடாது, ஒரு சிசர் கொடுக்கக்கூடாது, நியூஸ் பேப்பர் கொடுக்கக்கூடாது, யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. குட் மார்னிங். பசங்க இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பிரஞ்சு தான் நம்ம வீட்டில். நேற்று இந்த பையன் பண்ணுற அட்டகாசம். ஸோ அதுக்கு முன்னாடி இது பாருங்கள், பியூட்டி நம்ம நேபர் கொடுத்தது, அவங்க மறத்தது. ஸோ எவ்வளோ பெரிய பப்பாயா பாருங்கள், 2 பப்பாயா சைஸ்க்கு இருக்குது. இதை நீ கட் பண்ணிடணும். ஸோ இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணியாச்சு உடுப்பியிலேருந்து. ஸோ இன்றைக்கி பிரஞ்சு தான். இந்த பசங்க இன்னொரு வாட்டி குட் மார்னிங் அண்ட் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். சவுண்டு பாருங்கள், சவுண்டு விளக்கு வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரஞ்ச். வெக்கேஷன் டைமில், லீவ் டைமில் இந்த மாதிரி மசாலா தோசை, ஆஹாஹா. அண்ட் மசாலா தோசைனா எனக்கு உடுப்பி மசாலா தோசை தான். ஸோ இன்றைக்கி ப்ராப்பர் பிரஞ்சு. இந்த பசங்க விஹான்ன்ற அத்தர் என்ன தெரியுமா பண்ணான் நேற்று லாஸ்ட் மினிட்ல? இது ஒரு வாட்டி, இது 2 வாட்டி இல்லை, ஃபுல் டே பார்ட்டி தான், டெய்லி பார்ட்டி தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆர்டர் பண்ணியிருக்க காட்டுறேன். ஸோ இந்த பூஜை பண்ணியாச்சு. இப்போ பேட் பூஜா. ஃபஸ்ட்டு இது பார்த்துட்டு அப்புறம் அத்தருக்கு அதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள் நம்ம மல்லிப்பூ, ஃப்ரெஷ் மல்லிப்பூ. இந்த சவுண்டு. ஸோ மசாலா தோசை, கோல்டன் ரோஸ்ட் மசாலா தோசை. எனக்கு அத்தருக்கு, விஹானுக்கு மசாலா தோசை பிடிக்கிறது இல்லை. அவனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. ஆஹா, மேங்களூர் பன்ஸ். இது நீங்கள் ட்ரை பண்ணலன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க, செம்மையாக இருக்கும். ஓகே, இதோட காம்பினேஷன் வந்து சாகு. இந்த வெஜ் குருமா மாதிரி, மிக்ஸ் வெஜ் குருமா மாதிரி கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே வேறு கண்டெய்னர்ஸில் மாற்றி வச்சுட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்கு இது காம்பினேஷன். சட்னியோடையும் செம்ம காம்பினேஷன். ஓகே, இது வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட். நான் மட்டும்தான் இந்த உலகத்துலேயே ஒரே பர்சனு உப்மா கூட ஹோட்டல்லேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன். ஸோ விஹான் எனக்கு கிண்டல் அடிப்பான். ஸோ நீங்கள் கூட மாதிரியான ப்ளீஸ் கமெண்ட்டில் ஒரு ஹார்ட் கொடுங்க. ஐ லவ் யூ. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நீங்கள். அப்படி உங்களுக்கும் உப்மா இந்த அளவுக்கு பிடிக்குது, ஹோட்டல்லேருந்து கூட ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன். அது இது வந்து காராபாத். ஓகே, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ சாம்பார். இது வந்து வடை. இது வந்து எனக்கு அத்தருக்கு. ஏன்னா விஹான் வந்து வடை, நான் விஹான் ஷேர் பண்ணி போயிருப்பாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆச்சா. அப்புறம் வந்து இது இட்லி 2 ஆர்டர் பண்ணியிருக்கேன். இறங்கணும் வேணும்னா எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் பஃபே கம் பிரஞ்ச். இன்னைக்கு சவுண்டு பாருங்கள். விஹானை வந்து சாப்பிட்டு போடானா குளிச்சுட்டு தான் வருவான். நான் இன்றைக்கி எழுப்பவே இல்லை, அவங்களாம் எழுந்துக்கிட்டோன்னு. அதனால் பாருங்கள், இவங்க எழுந்தது லேட்டு, இன்னும் கீழே வரல. 11 ஆச்சு. இன்னுமே என்ன லஞ்சை சாப்பிட்றது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள். அத்தருக்கு டெய்லி பார்ட்டி தான். சடனாக எந்த டைமில் எந்த நேரத்தில் என்ன சொல்லுவான்னு நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ நேற்று 7:30 மணி இருக்கும் வந்து சொல்கிறான், நாங்கள் ஃப்ரெண்டெல்லாம் ஷேர் பண்ணி பிரியாணி, மணிஸ் தம் பிரியாணியில் ஆர்டர் பண்ண போகிறோமா. ஒரு ஃப்ரெண்டோட அப்பா ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்களா. ஸோ நாங்கள் ஆனால் அவங்களுக்கு இடம் இல்லை. சரின்னு இங்கே ரிக்வெஸ்ட் பண்ண வந்து நான் இங்கே பார்ட்டி பண்ணிட்டான்னு சரின்னு மேலே அனுப்பி விட்டேன். என்ன பண்ணுறது? இதுக்கு முன்னாடி இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில், அதுக்கு முன்னாடி இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில். ஸோ சரி இந்த வாட்டி நம்ம வீட்டில் பண்ணிட்டோன்னு. ஸோ அது மேலே அலோவ் கூட பண்ணுறது இல்லை. அவனே குடுன்னு வந்து பிளேட்ஸ் எடுத்துகிட்டு போகிறான், ஸ்பூன் எடுத்துகிட்டு போகிறான். ஸ்பூன் கூட எடுத்துகிட்டு போகல. நான் சொல்கிறேன் ஸ்பூன் எடுத்துகிட்டு போடா, தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகிறா, அதெல்லாம் மைண்டில் இல்லை. பிளேட் மட்டும் எடுத்துகிட்டு ஓடுறான். அண்ட் ஃபுல் பெட் இருக்குது, அவங்களுக்கு பெட்டு மேலே உட்காந்து சாப்பிடணும். சரி பேப்பரை போட்டு வைடான்னா எல்லாத்துக்குமே சுத்தமாக அந்த மாதிரி ஆச்சு. நேற்று
11 o'clock போகும்போது வீட்டுக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு முந்தின வாட்டி வந்து பாஸ்தாவாம். எல்லார் வீட்டிலேருந்து இன்க்ரீடியன்ஸு நம்ம வீட்டில் லாஸ்ட் மினிட்ல வந்து சொல்கிறோம் பாஸ்தா. அப்புறம் பிளிங்கெட்லேருந்து ஆர்டர் பண்ணி இந்த 4-5 பசங்க சேர்ந்து பாஸ்தா பண்ணி டின்னர், அது அவங்களுக்கு டின்னராக. அதுக்கப்புறம் ஒரு நாள் மூவி நைட்டு வேறு இன்னொரு அந்த மாதிரி உங்களுக்கு மாற்றி சரி நல்லது தான் என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குது. பட் அந்த லாஸ்ட் மினிட்ல நமக்கு வந்து சொல்கிறாங்களோ ஷாக். அந்த டைமில் பாஸ்தா இருக்குமா நம்ம வீட்டில்? ஸோ ஃபஸ்ட்டு அட்வான்ஸாக பிளான் பண்ணாக்கா நம்மளும் கொஞ்சம் நிம்மதியாக ஃபெசிலிட்டேட் பண்ணலாம். வெக்கேஷனுக்கு எல்லாம் போகும்போது நம்ம ஸ்டே பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க, பிரஞ்ச் கொடுத்துருவாங்க. இந்த ரெசார்ட் அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா பஃபே இருக்கும். அங்கே வந்து எது இருக்குதோ இல்லையோ, எனக்கு உப்புமா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அங்கே தான் நான் போவேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு உப்புமா பிடிக்கும். விஹான் பார்த்து டென்ஷன் ஆகிடும், அம்மா இங்கேயும்மா. இதுதான் நம்ம பிரஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் பிரஞ்ச் பிளேட் பாருங்கள். ஃபுல்லி லோடட், ஹாஃப் வடை ஹாஃப் இட்லி. ஏன்னா இதுக்கு மேலே வந்து எனக்கு டவுட்டு சாப்பிட முடியுமான்னு. இதுவே பாருங்கள் எப்படி இருக்குது ஷைனு. இது என்ன தெரியுமா, கொஞ்சம் சாகு சாம்பார் அண்ட் நம்ம காராபாத், அதாவது உப்மா சட்னி வேணும்னா தொட்டுப்பேன். ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர். ஒரு பக்கம் மல்லிப்பூ ஸ்மெல், ஒரு பக்கம் மசாலா தோசை ஸ்மெல். ஆஹாஹா, ஹெவன். எனக்கு இந்த மசாலா தோசை அவ்வளோ பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து பேரடைஸ். மசாலா தோசை சாப்பிட்டு முடிச்சிட்டோம், கையில் அந்த ஸ்மெல் அப்படியே லைவாக இருக்கும். அதனால நான் சோப் போட்டே கை கழுவ மாட்டேன். இது பாருங்கள் இன்னொரு அல்டிமேட் ஹெவன், காராபாத். மெல்ட் இன் மவுத். இது மிஸ் ஆகி போச்சு, இதை வைக்க மறந்துட்டேன். ஒரு பீஸ் எடுத்துருக்க பாருங்கள். ஜஸ்ட்டு எல்லாத்துலையும் ஒரு ஐட்டம் வாங்கி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். என்ன மாதிரி காம்பினேஷன் இது. நீங்கள் ட்ரை பண்ணலான்னா மேங்களூர் பன் கண்டிப்பாக ஒரு வழி ட்ரை பண்ணுங்க. 99.9% பிடிக்கும். வடையும் செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. வடை எப்போவுமே தமிழ்நாட்டு வடை தான் சூப்பராக இருக்கும். இது வந்து சூடாக சாப்பிட்டா ஓகே, ஆறி போய் சில்லனா சாப்பிடவே முடியாது. ஸோ தமிழ்நாட்டு வடை எனக்கு பிடிக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி பொங்கல் கூட. பொங்கல் நான் பெரிய ஃபேனே கிடையாது, பட் இருந்தாலும் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டு பொங்கல் ஆல்வேஸ் பெஸ்ட். பட் மசாலா தோசாவில் இதுதான் பெஸ்ட். அண்ட் காராபாத் உப்புமா நான் தமிழ்நாட்டில் டேஸ்ட் பண்ணதே இல்லை, ஹோட்டலில். ஸோ எனக்கு நோ ஐடியா. அப்பா, இதுவே என்னால் முடிக்க முடியல, பட் முடிச்சிடுவேன். இந்த குட்டி பீஸ் இட்லியை என்னால் எக்ஸ்ட்ரா இந்த தட்டில் இருக்கிறது முடிச்சிடுவேன். ஏன்னா என்னால் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எவ்வளோ நான் வச்சுருக்கணும் பாருங்கள், ஃபுல் ஃபினிஷ். ஒரே ஒரு பீஸ் இருக்குது, ஜாஸ்தி தான். பட் ஸோ இட்லி சாம்பார்னு இருக்கும்போது நோ டவுட் தமிழ்நாடு சூப்பராக பெஸ்டஸ்ட் இட்லி சாம்பார் அங்கே சாப்பிடலாம். என்னோடய பர்சனல் ஃபேவரட் கேட்டிங்கன்னா ஐயோ கோயம்புத்தூர் எனி கடை. அங்கே வந்து நிறைய இடத்துல நான் சாம்பார் சாப்பிட்ருக்கேன், செம்ம. அது அன்னபூர்ணா, ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்ட் சாம்பார்ஸ் ஆஃப் மை லைஃப். அது என்ன தான் போடுறாங்களோ, என்ன கலக்குறாங்களோ, என்ன மேஜிக்கே அல்டிமேட். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அன்னபூர்ணா இட்லி சாம்பார், ஐயோ. பட் ஓவரால் தமிழ்நாட்டில் திருச்சியில் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன். ஓவரால் தமிழ்நாட்டில் எனி கடை, பிராண்டட் அன்பிராண்டட் ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், ரோட் சைடு, ஐயோ கடைங்க, இன்ஃபேக்ட் ரோட் சைடு கடைங்கெல்லாம் இன்னும் செம்மையாக இருக்கும். ஏன்னா அங்கெல்லாம் ஃப்ரெஷ் ஃபுட் அன்றைக்கி சாப்பிட்டு அன்றைக்கி ஃபினிஷ் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி கடையில் வந்து ஃப்ரிட்ஜை நீங்கள் பார்க்க முடியாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ஸ்டோர் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி சர்வே பண்ண மாட்டாங்க. ஸோ எனி ரோட் சைடு கடையில் தைரியமாக மேபி கொஞ்சம் அன்ஹைஜீனிக்காக இருக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் உங்களுக்கு ஃபுட்டு. பட் இந்த இட்லி சாம்பாரும் ரொம்ப பிடிக்கும். கர்நாடகா இட்லி சாம்பார், பெங்களூர் இட்லி சாம்பார். ஏன்னா சின்ன வயசுலேருந்து இது சாப்பிட்டு தான் நான் வளர்ந்துருக்கேன். இந்த டேஸ்ட்டு தான் என் மைண்டில் ரெஜிஸ்டர் லாக்ட் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த சாம்பார் ஆப்வியஸ்லி நிறைய பேருக்கு பிடிக்காது, எனக்கும் ரொம்ப ஃபேவரெட்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஸ்வீட்டாக இருக்கும் இல்லைங்களா. பட் இந்த மசாலா தோசையோட இந்த இட்லியோட இந்த காம்பினேஷன் தான் நல்லாயிருக்கும். என்ன தான் நம்ம திருச்சி கோயம்புத்தூர் சாம்பார் இதை விட நல்லா டேஸ்ட் இருந்துச்சுன்னா இது காம்ப்ளிமெண்ட் பண்ணாது. இதுக்கு இது மேட் ஃபார் ஈச் அதர். அண்ட் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஐயோ இது வந்து
இது சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்கேன். எனக்கு வேறு சாம்பாரே தெரியாது. ஸோ இதை கம்பேரே பண்ண முடியாது. மேட்ச்லெஸ் காம்பினேஷன், எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத டேஸ்ட்டு எனக்கு. ஸோ இது டூ குட். அது தோசைன்னு இருக்கும்போது பெங்களூர் தோசை, ஓகே, கர்நாடகா தோசை கூட இல்லை, பெங்களூர் தோசை. ஏன்னா இங்கே தான் நான் சாப்பிட்ருக்கேன். இந்த மாதிரி உடுப்பி, இந்த தர்ஷினி ஹோட்டல்ஸில். சரி, இன்னைக்கு ஃபுல்லாக தோசை பற்றி பேசிட்டு இருக்கோம். சரி, இவ்வளோ சொல்லிட்டேன். இதுவும் நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து அந்த தோசை பார்த்தீங்கன்னா மசால் தோசை. இப்போ தமிழ்நாட்டில் இது நான் கம்மி ஜாஸ்தி, இதை கம்மி அது அப்படியெல்லாம் பண்ணி பார்க்கல. ஏன்னா நான் ஒரு ஃபுட், எனக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கிற மாதிரி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இது ஜஸ்ட் ஓகே என்னோட மைண்ட் செட், என்னோட இதில் ஆங்கிள் இருந்து யோசிங்க. ஸோ இப்போ சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ருக்கேன், ஆயிடுச்சா. அதே மாதிரி பெங்களூர் மசாலா தோசைன்னு இருக்கும்போது இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்மெல். நீங்கள் அந்த ஹோட்டல், அந்த தர்ஷினி இல்லை சாந்தி சாகர் இல்லை உடுப்பி, நீங்கள் உள்ளே போனால் அப்படியே அந்த ரோடில் இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துலேருந்தே உங்களுக்கு ஸ்மெல் தெரிஞ்சிடும். அது என்ன ஸ்மெல் தெரியுமா? தூக்கலாக இந்த மசாலா தோசை ஸ்மெல் தான். உள்ளே போகும்போது அது கரெக்டாக அந்த பெருசாக முறை மாதிரி இது பண்ணி அந்த ஸ்மெல். ஸோ இது எல்லாமே அது அப்படியே உங்களை ஐயோ பசி இல்லைன்னா கூட ஒரு மாதிரி உங்களுக்கு நல்லா அந்த இது ஆக்டிவேட் பண்ணி விட்ரும். ஸோ நீங்கள் உள்ளே போன உடனே அந்த ஸ்மெல், இல்லை வீட்டில் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா கூட அந்த ஸ்மெல், இங்கே அந்த டப்பாக்குள்ளேயும் அந்த ஸ்மெல் இருக்குது. ஸோ அந்த லுக்கு பாருங்கள், அந்த ஃபீல், ஸ்மெல் ஃபுல்லாக அப்படியே இவ்வளோ நீளத்துக்கு தோசை, ஓகே, அப்படியே ஃபோல்டு, அது கிறிஸ்பாக இருக்கும். ஓகேவா? அந்த தோசை பார்த்தீங்கன்னாக்கா மேலே கோல்டன் ப்ரௌன், அதுதான் ஸ்பெஷாலிட்டி. ஸோ எனக்கு இதை கம்பேர் பண்ணும்போது நான் தமிழ்நாட்டில் எவ்வளோ இடத்துல மசாலா தோசை சாப்பிட்ருக்கேன், அல்டிமேட் டேஸ்ட்டில் சாப்பிட்ருக்கேன். பட் இது நம்ம இந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நாங்கள் சாப்பிடும்போது ஆப்வியஸ்லி நமக்கு அந்த மசா வராது. அங்கே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒயிட்டாக இருக்கும், இல்லைனாக்கா நார்மல் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக இருக்கும். உள்ளே கொஞ்சம் தண்ணியாக அந்த உருளைக்கிழங்கு மசாலா, அந்த மசாலா எப்படி தெரியுமா, நம்ம பூரி கூட சாப்பிட்ற மசாலா மாதிரி தான் இருக்கும். ஸோ அதோடையும் அதுதான் இருக்கும். ஸோ அதோட நல்லா ஃபில்லிங் பண்ணிவிட்டு மடித்து கொடுத்துருவாங்க. அது அப்படியே துணி மாதிரி ட்ரென்ச் ஆகி அப்படியே சாஃப்டாக வளவலான்னு அப்படியே நம்ம பிரிக்கும் போதே அப்படியே சுஸ்தாகி அந்த தோசை அப்படியே அதிலே மெல்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அதை சாப்பிட்டு அது கூட 4-5 சட்னி, ரெட்டு, க்ரீன், ப்ளூ கலரில் எல்லா கலரில் இருக்கும். எல்லா சட்னியும் செம்மையாக இருக்கும். ஓகே, தமிழ்நாட்டில் சொல்கிறேன். ஓகே, ஸோ டேஸ்டி. பட் இந்த தோசைன்னு இருக்கும்போது எனக்கு எப்படி என் மைண்டில் அந்த தட்டில் வரும்போது ஒரு சாம்பார், ஒரு சட்னி இருக்கும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இருக்காது. அண்ட் உள்ளே அந்த தோசைக்குள்ளே அந்த ரெட்டு ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த காரம், ஆஹோஹோஹோ, அது ஃபுல்லாக பண்ணி உள்ளே கட்டியாக இருக்கும், கூயியாக, ரன்னியாக, லிக்விடியாக இருக்காது, சாகியாக இருக்குது. தோசை பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபாக, கிறிஸ்பாக, கெத்தாக நிற்கும் அப்படியே. ஓகே, வித் ஃபோல்டு, 3 folds. ஓகே, அப்படியே அந்த பட்டு புடவை நம்ம மடித்து அப்படியே கிறிஸ்பாக அந்த மாதிரி. ஓகே, வித் கோல்டன் ஹியூ, மேலே ஒரு ஷைன் ரொம்ப முக்கியம். ஏன்னா நல்லா அது பட்டரில் அப்படியே, அதில் நீங்கள் கீ வாங்கி கீ மசாலா தோசை சொல்லிக்கலாம், பட்டர் மசாலா தோசை. பட் யூஸ்வலாகவே நார்மல் மசாலா தோசையே இந்த லுக்கில் தான் இருக்கும். ஓகே, அண்ட் அந்த சாகுல பார்த்தீங்கன்னா நிறைய ஆனியன்ஸ் இருக்கும். அங்கங்கே ஒரு க்ரீன் சில்லி, கொஞ்சம் கறிலி, கொஞ்சம் கொத்தமல்லி, எதுவுமே ஜாஸ்தியாக இருக்குது. ஜஸ்ட் லைட்டாக ஒரு டச்சு, ஒரு குட்டி பீஸ், டிட்ஸ் அண்ட் பிட்ஸ் தான் பார்க்க முடியும். உருளைக்கிழங்கு பீஸ் நல்லா அங்கங்கே பெரிய சங்க்ஸாக இருக்கும். பெரிய நீளமாக பார்த்தீங்கன்னாக்கா ஆனியன், ஓகே, வெஜ்ஜஸ் இருக்கும். ஓகே, ஸ்லைசஸ். ஸோ அண்ட் குய்யாக இருக்காது, ஸ்டிஃபாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மசாலா தோசையோடு அந்த இது எடுத்து சாப்பிடும் போதே வித் தட் ரெட் சட்னி, ஓஹோ. அண்ட் ஒரு டிப்பு சட்னியில், அந்த சட்னி கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும், தண்ணியாக இருக்காது. அண்ட் ஒரு டிப்பு சாம்பாரில். ஸோ நான் அப்படி தான் கொஞ்சம் உருளைக்கிழங்கோட கொஞ்சம் ஒன்லி தோசை, அந்த ஃபஸ்ட்டு கார்னர் தோசை எப்படி பிச்சு ஜஸ்ட்டு சட்னியில், அப்புறம் ஜஸ்ட்டு சாம்பாரில். ஸோ பிளேன் தோசா வித் சட்னி, பிளேன் தோசா வித் சாம்பார், அதுக்கப்புறம் பிளேன் தோசா வித் ஒன்லி உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பிளேன் தோசா வித் ஒன்லி உருளைக்கிழங்கு வித் சட்னி, அதுக்கப்புறம் பிளேன் தோசா வித் ஒன்லி உருளைக்கிழங்கு வித் சாம்பார், அதுக்கப்புறம் பிளேன் தோசா வித் உருளைக்கிழங்கு வித் சட்னி அண்ட் சாம்பார். அந்த மாதிரி ஒரு 4-5 ரவுண்டு பண்ணுறதுக்குள்ள தோசா ஃபினிஷ். அதுக்கப்புறம் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வாஷ் டவுன் பண்ணி ஒரு அல்டிமேட் எலிகெண்ட் சைன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சூடாக ஃபில்டர் காஃபி. அண்ட் அந்த ஃபில்டர் காஃபி மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். வாட் டு டூ, நான் இப்படி தான் என்னோட டேஸ்ட் பட்ஸ் இன்றைக்கி வரைக்கும். லெட்ஸ் கோ, டீ டைம். மகாராஜா தி ராஜா பரார் அப்படியே போகிறேன்றா. ஸோ நான் ஒரு வடை சாப்பிட்டு போக சொல்லிட்டு இருக்கேன்.
பசங்க வந்து கூப்பிடுறாங்க, இவனுக்கு அந்த சென்ஸ் கூட இல்லை. சொல்லிட்டு மறந்துடுறது, நல்லா தூங்குறது. இந்த பையன் வடை மட்டும் சாப்பிட்டுட்டு ஸ்விம்மிங் போயிட்டு இருக்கான். சியர்ஸ். நிஜமாவே இன்னைக்கு காஃபி குடிக்கணும் போல தான் இருந்துச்சு, ஃபில்டர் காஃபி. பட் பேஷன்ஸ் இல்லை. பரவாயில்ல. அது காஃபின்னு இருக்கும்போது மசாலா தோசை ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி உடுப்பிலெல்லாம் சாப்பிடும்போது யூஸ்வலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தானே காஃபி ஆர்டர் பண்ணி குடிப்பாங்க, காஃபியோ டீயோ. பட் எனக்கு எப்படின்னா அதோடையே ஒரு பைட் மசாலா தோசை, ஒரு சிப் காஃபி, ஒரு பைட் மசாலா தோசை, அப்படி தான் எனக்கு பிடிக்கும். சில டைமில் நான் 2 கப்பு கூட குடிச்சிடுவேன். ஏன்னா அவங்க குட்டி டபரால் தானே கொடுப்பாங்க. ஸோ இதோட ஒன்று சரியாக இருக்கும். அப்போயும் இன்னும் கொஞ்சம் கிரேவிங் இருந்துச்சுன்னா நான் இன்னொரு காஃபி வாங்கி குடிச்சிருவேன். ஸோ அதோட சேர்த்து இது பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொரு பாயிண்ட்ஸ், இன்றைக்கி ஃபுல்லாக வந்து இதெல்லாம் பிளான் பண்ணி பேசுறதில்ல, அந்த ஃபீலோட அதுவாக ஃப்ளோவில் வர்றது தான். ஓகே, ஸோ மேபி போர் அடிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, என்ன இது சும்மா தோசை 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 சாப்பாடுன்னு. ஸோ கண்டிப்பாக எரிச்சலாக இருக்கும் 100%. சரி, நீ அப்படி உங்களுக்கும் பிடிக்கும் மசாலா தோசைனாக்கா, இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இந்த தோசை ஸ்பெஷலி நான் தமிழ்நாடு தோசைன்னு இருக்கும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். உள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் வந்து தோசையில் அப்படியே மேலே வந்து தெரியும். அந்த லேயரே பார்த்தீங்கன்னா அது ஊறி இருக்கும். ஓகே, அந்த ஒயிட்டிஷ் கலரில் ஊறி இருக்கும். ஸோ உள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் தெரியும். பட் இந்த தோசையில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒபேக்காக இருக்கும். ஸோ உள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸே தெரியாது. அந்த மடிப்பில் நீங்கள் அந்த பிரித்து ஃபஸ்ட்டு, ஏன்னா 3ன்னு சொல்லிட்டு 2 மடிப்பு தானே தோசை இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் பிரித்து, செகண்ட் லேயர் பிரித்து, அதுக்கப்புறம் தான் அது உள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ், அதாவது உருளைக்கிழங்கு மசாலா நமக்கு கிடைக்கும். ஸோ அது அப்படியே ஊறி மேலே அப்படியே உப்பி மேலே இருக்காது. ஸோ அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இது அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. ஐயோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத அனாலிசிஸ். பட் பாயிண்ட் இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு எனக்கு பொழுது போல. ஒரு மசாலா தோசையை வச்சு 1 hour அவங்கள அறுத்துட்டு இருக்கேன் பாருங்க. இட் இஸ் நாட் அபவுட் பொழுது போகிறதுக்கு நிறைய வேலை இருக்குது. பட் அது வந்து என்னோட லவ் ஃபார் மசாலா தோசை, அந்த வேலைங்க எல்லாம், அந்த சோதனை, டென்ஷன், லைஃப்பில் இருக்கிற அத்தனை சேலஞ்சஸ் எல்லாம் மறந்துட்டு மசாலா தோசைன்னு இருக்கும்போது உள்ளே இருக்கிற எல்லா லவ், uninterrupted flow of love, டைமை கூட மறந்து இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன், மறுபடியும் பேசிகிட்டு இருக்கேன், மறுபடியும் பேசுவேன் அப்படின்னு இருக்கும்போது இதுதான் ட்ரூ அன்கண்டிஷ்னல் லவ் வித்தவுட் எனி ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்ட். கரெக்டாக இல்லையா? சரி, ஓகே, அந்த ட்ரூ லவ் மாதிரி இதுவும் என்னோட ட்ரூ லவ் தான். ஸோ இது நல்லா பொறுமையாக என்ஜாய் பண்ணுவோம். ஃபோன் பேசிட்டே, ஃபோன் அண்ட் டீ அண்ட் ஃபோன் அண்ட் டீ, இதுதான் என்னோட ஃபோன் டீ டைம், டீ அண்ட் ஃபோன் டைம். Talking to them in a small way about the history of Akshay Patra, the more time you have in school. Always heard our parents and grandparents. Usually आपने रेड और येलो ग्रेवी பாருங்க. மணி இப்போ 2:15. அத்தருக்கு ஒரு 1/2 hour முன்னாடி தான் வந்தான். குளிச்சுட்டு மேலே டிவி பார்த்துட்ருக்கான். விஹான் இன்னும் வரல. பப்பாயா கட் பண்ணியாச்சு. அவ்வளோ பெரிய பப்பாயா, பாதி தான் பாருங்க. நான் சாப்பிட்டாச்சு. இதுதான் என்னோட லஞ்சு. ஃப்ரெஷ் ஹோம் க்ரோன் பப்பாயா, அவ்வளோ ஸ்வீட். ஃபோன் வருது. ஓகே. இவனோடது இப்பயே கேட்டுக்கணும், இல்லைன்னா கரெக்டாக 7 மணி 8 மணிக்கு வந்து குண்டு தூக்கி போடுவான். இன்றைக்கி எத்தனை பிளான் இருக்கா? லஞ்ச் அவ்வளோதானா? பிரஞ்சுன்னு வாங்கினா லஞ்சில் வந்து முடிக்குது. காலையில் ஒரே ஒரு வடை சாப்பிட்டு போனது. என்னோட லவ் அஃபேர் வித் மசாலா தோசா ஸ்டோரி உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த vlogல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.